எந்திரங்கள்லாம் எங்கே நுழைஞ்சது தெரியுங்களா? வீட்டுக்குள்ளே தான் சார் முதல்ல நுழைஞ்சுது. வீட்டுக்குள்ளே தான் நுழைஞ்சது. கணக்கு போட்டு பாருங்க. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், அப்புறம் என்னது, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் எதுக்கு சார் வந்தது? யார் கண்டுபிடிச்சான்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஆம்பளைங்க, நம்மால் தான் கண்டுபிடிச்சான். ஏன் தெரியுமா? எந்தெந்த வேலையெல்லாம் அவங்ககிட்ட வந்ததோ இது நம்மால முடியாதரான்னு அதுக்கு மிஷினை கண்டுபிடிச்சான். பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் குலதெய்வம் அவன் தான்யா. இல்லைன்னா உட்காந்து நீங்க கலைஞர் அரங்கத்தில் உட்காந்து மீட்டிங்க கேட்போம். அந்த வீட்டில் உட்காந்து மாவாட்டிக்கிட்டு இருப்பீங்களா? ஆமாங்கய்யா. அந்த எந்திரங்கள் எப்போ உள்ள நுழைஞ்சதோ பாவையா பெண்கள் அம்மி அரைச்சாங்க, மாவுகள் அரைச்சாங்க. நான் அவங்கள அது தண்டனை நான் சொல்லலை. அதில் அன்பு கலந்திருந்தது, அக்கறை கலந்திருந்தது, ஆர்வம் இருந்தது, உடல் நலம் வளம் பெற்றது. ஆனால் இன்னைக்கு எல்லா கருவிகளும் உள்ள நுழைஞ்சதுனால அதை பயன்படுத்துவதனால அத்தனை பெண்களுமே உடலை குறைப்பதற்கு ஜிம்முக்கு போகிறாங்க சார். இங்கே ஜம்முன்னு இவங்க இந்த வேலையை பண்ணா இப்போ ஜிம்முக்கு போக வேண்டிய வேலையே இருக்காதுங்கிற நான்.